பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நீங்க நினைச்சு அந்த காரியம் நடக்காம இருக்கும் போது, நம்ம நினைச்ச காரியம் நடக்குமா, நினைத்த காரியம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கலங்குவது உண்டு. இன்னைக்கு கூட நீங்க ஏதோ ஒரு காரியம் நினைச்சு அது நினைக்குமா நினைக்காதா, அதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பி போய் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு தரக்கூடிய வார்த்தை, நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில நினைத்த காரியம் நடக்கும் போது மனசுல சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த நினைத்த காரியங்கள் சில டைம் நடக்காம போகும்போது சோர்ந்து போயிடுவோம். இப்படி நினைத்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா ஒரு சிலவற்றை ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட. அதாவது ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, நம்முடைய வழிய அவருக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. கர்த்தரிடத்தில் நம் வழி மன மகிழ்ச்சியா இருக்கும் போதும் ஆண்டவர் நம்ம நினைக்கிற காரியங்களை நிறைவேற்றுவாரு. நம்மள பல பேர் என்னன்னா, நினைத்த காரியங்கள் நடக்கல அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு கவலை வந்துடும், வேதனை வந்துடும். என்ன, எப்படி, எத்தனை வருஷம் நான் இந்த காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நிறைவேறாமல் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி புலம்புவது உண்டு. இப்படி இல்லாம நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவிச்சு அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது நம்ம என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவாரு. பாருங்க, இப்போ நம்ம பைபிள்ல அந்நாள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கர்ப்பத்தின் கனி வேணும் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக கண்ணீர் சிந்துற அந்நாள் மனிதர்கள்ட்ட போய் அவருடைய மனக்கவலையை சொல்லல, ஆண்டவர்கிட்ட வந்து அவளுடைய மனக்கவலையை சொல்றா. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு கற்பத்தின் தனியை தாங்க அப்படின்னு சொல்லி அந்நாள் ஆண்டவர் சமூகத்துல மனம் கசந்து அழறாங்க. ஆண்டவரும் அந்நாளும் ஜெபத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் அந்நாளும் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறாரு. அந்நாளும் அந்த கற்பத்தின் கனி கிடைத்தது நிமித்தமாக பல சந்தோஷப்படுறா. ஆனா அந்நாள் அந்த குழந்தைய ஆண்டவருக்காகவே ஒப்புவிக்கிறா. பாருங்க, ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம். ஆண்டவற்றை போய் கதறி அழுது என்னுடைய பாரங்களை சொன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் அந்த அண்ணாளுக்கு இருந்து ஜபிக்கவளா இருந்தா, மனம் கசந்து அழுதா, மனுஷன்ட்டு போய் அழல, ஆண்டவர் சமூகத்துல அழுதா. இப்படி ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை, விசுவாசம், இதனை பொறுத்து அந்நாளுக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க, இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஏதோ ஒரு காரியங்களுக்காக எதிர்பார்த்து அந்த காரியங்கள் நடக்க கொஞ்சம் லேட்டான உடனே நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கா? என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இத்தனை நன்மை செய்வேன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா வருஷங்கள் கடந்து போயிட்டே இருக்கு, ஆனா இது நடக்கலையே, உண்மையா நடக்குமா அப்படிங்கிற புலம்பல் இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மள அவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்சம் லேட் ஆனாலே நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துடுது. இன்னைக்கு அந்த அவிசுவாசத்திலிருந்து வெளியே வரணும். ஆண்டவர் கண்டிப்பா என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். இப்படி நமக்குள்ள அந்த விசுவாசம் பெருகும் போது கண்டிப்பா ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தமான அந்த வாக்குகளா நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்க போகுது. இப்போ பைபிள்ல சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டா ஆண்டவர் சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்.
நம்ம ஆண்டவர் சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணணுமோ அந்த காரியங்கள்லாம் நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு. அதே போலதான் பாருங்க, வாழ்க்கையில அழகான ஒரு ஸ்டோரிய பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அபிநயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு பயங்கர ஆசை, எதன் மேல, நான் நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த வேலைக்காக அவ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கூடவே ஜெபிக்கவும் செய்யறா. ஆண்டவர் கண்டிப்பா என் வாழ்க்கையில அற்புதம் செய்வாருங்க அந்த விசுவாசம் அவளுக்குள்ள பெருகி இருக்கு. ஆனா அவளுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கம்பெனில ஒரு வேலை. அப்போ அவ அதையும் சலிக்காம அந்த கம்பெனில வேலை செய்ய தொடங்குறா. இப்படி வேலை செய்யும் போது திடீரென அவள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக அளவு வருமானம் நிறைஞ்ச அழகான ஒரு வேலை. அவ சின்ன கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனில அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்போ அவள் அந்த அந்த பொறுப்பை வாங்கின உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுறா. எப்படி அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் நல்ல ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைத்த ஜாப்பை விட பல மடங்கு சேலரியோட என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசம் கலந்த கண்ணீரை விடுறா. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் சமூகத்துல இப்போ ஏதோ ஒரு நன்மை நடக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கலாம். அந்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பின் மாறி போய் இருக்கலாம், அதாவது டைம் எடுக்கலாம். ஆனா நீங்க நினைச்ச நன்மையை விட, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை விட பல மடங்கு நன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வாரு. அதுக்கு நீங்க ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசம் உங்க வழியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பல மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரு. இந்த வீடியோவை கூட நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எதுவுமே நடக்கலையே, இனியாவது நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை கண்டிப்பா ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் கண்டிப்பா பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில அப்பா அற்புதத்தின் தேவன் ஆண்டவரை, நீங்க என்னென்ன காரியங்கள்ல நன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பர் நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை கண்டிப்பா செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.